நான் இருக்க மாட்டேன். ஹாலிடேஸ்க்கு வெளியூர் போறேன். ஏற்காடு நித்யா. நீ எங்க போற? ஆஸ்திரேலியா. இந்த மாதிரிலாம் நிறைய மொக்க வாங்கியிருக்கிறேன் நான். கேர்ள்ஸ் டேயா? கேர்ள்ஸு பாய்ஸு எல்லார்கிட்டையும் வாங்கியிருக்கிறேன். சூப்பர் ஃபீலிங் அது. ஏற்காடு நித்யா நீ போனதுல? ஆமாம், அது ஏதோ சுவிட்சர்லாந்து மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லின்னு இருக்கிறேன். பட் டக்குன்னு அவங்க வந்து ஆஸ்திரேலியா அப்படின்ட்டாங்க. ஸோ யா இது இது இந்த இந்த சீக்வன்ஸ்லாம் இப்போ தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது வந்து மக்கள் அது வந்து அப்படிங்களா இந்த ஏற்காடு. ஓ வெரி குட். மொட்டை மாடி சீனுமா? வெரி குட். ஐயோப்பா, அது மொட்டை மாடி சீன்லாம் ஒன் பிக் ஷாட். அது 7 minutes ஷாட் நினைக்கிறேன் அது. ஸோ ஐம் கிளாட். தேங்க்ஸ். தேங்க்ஸ். எஸ். ஸோ அது அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்களா நீங்கள்? ஜீவா நம்ம ராக், ஐ மீன் சமந்தா ராக் ஜீவா ஷாக்டு. எஸ் எஸ், பிக் டைம். அது பேர்லாம் அங்கேயே தான் டிசைட் பண்றாங்க. என்னங்க பேர் வைக்கலாம், இல்லைங்க இது பூங்காவன பையன் இந்த மாதிரிலாம் வைக்கலாம். அப்போ அவர் எடுத்து விடுவாரு அவரு. ஸோ அப்போ புஜ்ஜி பாபு அப்படின்னு. யார் புஜ்ஜி பாபு? அவரோட அசிஸ்டன்ட், அவரோட மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் அமிதாப் பச்சனுக்குலாம் போட்டிருக்காரு. அவர் செம்ம கேரக்டர். அவர் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காருங்க. அவர் இந்த படத்து கண்ணால் அடுத்தின ஆசையிலலாம் இவருக்கு விடிவியோட இதா பவர் ஸ்டார் அப்பா வருவாரு ஒருத்தர், அவர் தான் புஜ்ஜி பாபு. இந்த சீக்வன்ஸ்லாம் தரமலையில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா கூட்டம் சேர்ந்துட்டானுங்க. கூட்டம் சேர்ந்து ஏய் செம்ம கிளுகிழுப்பா இருக்கு பாசின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கிறானுங்க பசங்க. அவன் வேற சந்தானம் வேற பாவம் ஃபுல்லா விகிலாம் மாட்டிக்கின்னு ஜெய் சீக்கிரம் எடுத்து தொலைக்கடா சீனு அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பட் இந்த படத்துல கூல் சுரேஷ்லாம் இருப்பாப்ல. அது ஒரு காலங்க, அது ஒரு காலகட்டம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படம்.